64 நாட்கள் சூரிய உதயமே கிடையாது. இருளில் மூழ்க போகும் நகரம். வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது இந்தியா தமிழ். பூமியில தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். விடிகள், சூரியன், பகல், இரவு அப்படின்னு பல்வேறு விதமான ஒரு ஒரு சுழலும் ஒரு வாழ்க்கை தான் நமக்கு தெரியும். அதுதான் நமக்கு அன்றாடமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் நம்ம இது வரைக்கும் இயற்கையை பார்த்துருக்கோம். ஆனால் உலகத்தில் ஒரு நகரம் இருக்கு. அங்கே சுமார் கிட்டத்தட்ட ஒரு 64 நாட்களுக்கு சூரிய உதயமே இருக்காது. நிரந்தரமாக இருளில் தான் அந்த நகரம் மூழ்கி போயிருக்கும். அந்த நகரம் எங்கே இருக்குது தெரியுமா? நம்ப முடியுதா சொன்னா? அதான் நிஜம். இருக்கு, உண்மைதான். நிரந்தரமாக இருளில் மூழ்கக்கூடிய அந்த நகரம் எது, எங்கே இருக்கு? ஏன் இப்படி ஒரு வினோத நிகழ்வு அந்த பர்டிகுலராக அந்த சிட்டியில் மட்டும் இருக்கும், அந்த அந்த நகரத்தில் மட்டும் ஏன் அப்படி இருக்கு? அறிவியல் சார்ந்த இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்கக்கூடிய அந்த நகரம் வேறு எங்கேயுமே இல்லைங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அலாஸ்கா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஃபேரா அப்படிங்கிற அந்த ஊர் தான். அங்கே தான் அந்த 64 நாட்கள் இருளில் மூழ்கக்கூடிய ஒரு இயற்கை சூழல், அதுவும் அறிவியல் பூர்வமாக அந்த இடத்துல இருக்குது. அது எப்படி அப்படின்னா, அலாஸ்கா மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபேரா அப்படிங்கிற ஊர் தானே எப்படி இருக்குது. ஃபேரா அப்படிங்கிற ஊர் அதிகாரப்பூர்வமாக உட்கியாக்விக் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த ஊர் ஃபேராங்கிறது உட்கியாக்விக் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நகரம் ஆர்க்டிக் வட்டத்துக்கு மிக அருகில் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 330 மைல் தொலைவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு அறிவியல் பூர்வமான காரணங்களை ஆராய்ந்த அறிவியலாளர்கள் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூமியோட அச்சு சாய்வு மற்றும் சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதையின் காரணமாக இந்த வினோத நிகழ்வு அங்கே ஆண்டுதோறும் வருஷம் நடக்குது. இந்த நிகழ்வை தான் துருவ இரவு அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலம் ஆரம்பிக்கும் போதும் பூமியோட வடதுருவம் அதே மாதிரி சூரியனுக்கு நேரெதிராக சாய்ந்து, அதாவது நேர் எதிராக சாய்ந்து இருக்குது அப்படிங்கிறதுனால இதனால உட்கியாக்விக் போன்ற ஆர்டிக் வட்டத்திற்கு மிக அருகில் உள்ள அந்த நகரங்களில் இந்த நகரம் உட்பட சின்ன சின்ன ஊர்கள் இருக்கும்ல, இதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய ஊர். அந்த ஊருக்கு உட்பட்ட சின்ன சின்ன நகரங்கள் உட்பட அந்த பகுதிகள் எல்லாமே ஆர்டிக் வட்டத்துக்கு மிக அருகில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால சூரியன் அடிவானத்திற்கு மேலே வருவது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. குளிர்காலம் ஒவ்வொரு வருஷமும் குளிர்காலத்தோட தொடக்கத்தில் சூரியன் அந்த அடிவானத்திற்கு மேலே வருவதே கிடையாது. அதனால இப்படி ஒரு மாற்றம் நிகழுது அப்படின்னு அறிவியல் பூர்வமாக அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இன்னும் டீட்டெயிலாக சரியாக சொல்லணும் அப்படின்னா, உட்கியாக்விக் அந்த நகரம் இருக்கு இல்லையா, தொடர்ந்து 64 நாட்கள் தொடர்ந்து இருளில் மூழ்கி இருக்கும். அதாவது பகல் என்ற ஒன்றுக்கே அங்கே இடமே இருக்காது. பகல் அப்படிங்கிறது அந்த 64 நாட்களில் ஒரு நாள் கூட அங்கே வராது. ஆனால் வானம் தொடர்ந்து அடர்ந்த நீல நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய ஒளி ஒரு கணம் கூட பூமியில் விழாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த இடத்துல சொல்கிறாங்க. இருள் சூழ்ந்த அந்த நாட்களில் அந்த அந்த நகரத்தோட இயல்பு வாழ்க்கை எப்படி இருக்கும்? கடும் குளிரும் நிரந்தர இருளும் நிலவும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடுமையான குளிரும் கடுமையான ஒரு இருளும் சூழ்ந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் அங்கே பகலும் இருக்கும் இரவும் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஊரில் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை வாழ்க்கை சூழல் தான் இருக்கும். ஆனால் இந்த பருவத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வையும் அவர்கள் பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பகுதி மக்களால் மட்டும்தான் பர்டிகுலராக ஒரு அற்புதமான ஒரு இயற்கை, அதாவது அந்த அந்த வான்வெளியில் நிகழக்கூடிய ஒரு அற்புத காட்சின்னு சொல்லுவாங்கள்ல, அதை பர்டிகுலராக அந்த ஊர் பகுதி மக்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். அது துருவ ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொடர்ந்து இருள் சூழ்ந்து இருப்பதனால வானில் நடக்கக்கூடிய அந்த ஒளியோட நடனம் இருக்குல்ல, அந்த ஒளியோட நடனத்தை அவர்கள் தெளிவாக காண முடியும், இயல்பாக கண்கூடாவே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து 64 நாட்கள் சூரியன் உதிக்காத ஒரு நகரத்தில் நம்ம வாழ்வது சாத்தியமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி இயல்பாக எல்லாருக்குமே தோன்றும். சாத்தியம்தான். இத்தனை வருஷமா அங்கே அப்படிதான் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த மனித இனம் தோன்றியது முதல்னு சொல்கிறாங்க இல்லையா, அல்லது நாகரிகம் வளர்ந்தது முதல்னு சொல்கிறாங்களே, பலாயிரம் வருடமாக அந்த இடம் அப்படி தான் இருக்குது. இந்த ஊரில் வாழ்கிறது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்விக்கு அறிவியல் ஆர்வலர்கள் மற்றும் இணைய பயனாளர்கள் மத்தியில் ஒரு பெரும் வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த துருவ இரவு குறித்த செய்தி கரெக்டாக சொல்லணும்னா இதுதான். அதாவது துருவ இரவு காலங்களில் சூரிய ஒளி முழுமையாக இல்லாததுனால உட்கியாக்விக் போன்ற அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு பல முக்கியமான சுகாதார விளைவுகள் ஏற்படக்கூடிய எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. சுகாதார குறைபாடுகள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. பர்டிகுலராக
வைட்டமின் டி குறைபாடு வந்து அங்கே வந்து அந்த பகுதி மக்களுக்கு மிக ஒரு முக்கியமான பெரும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன் மேலே பட்டால் தான் அது விட்டமின் டி வந்து நமக்கு கிடைக்கும். சூரியன் வந்து படவே இல்லை, அதுவும் 64 நாட்களுக்கு படலை அப்படின்னா உடம்பு என்னத்துக்காகும்? அந்த உடம்புல இருக்கக்கூடிய தேய்மானம், அந்த எலும்பு, அந்த விஷயங்கள்லாம் என்னத்துக்கு ஆகுங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இதற்கு அறிவியலாளர்கள் மற்றும் மருத்துவ அந்த டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூரிய ஒளி வந்து தோல் மீது படும்போது தான் உடலுக்கு தேவையான விட்டமின் டி வந்து உற்பத்தி செய்யப்படுது. உடம்பு தன்னைத்தானே அந்த வைட்டமின் டியை வந்து உற்பத்தி செய்யும். எப்ப? சூரிய ஒளி உடம்புல படும் பொழுது. ஆனா அந்த 64 நாட்களுக்கு சூரிய உதயமே இல்லாததால, அந்த உற்பத்தி முற்றிலுமா நின்றுவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உற்பத்தியே நடக்காது. டோட்டலா ஸ்டாப் ஆயிரும். அப்ப இதோட விளைவுகள் இன்னும் பயங்கரமால இருக்கும். இன்னும் தீவிரமால இருக்கும். இத எப்படி அந்த பகுதி மக்கள் வந்து ஹேண்டில் பண்றாங்க, சமாளிக்கிறாங்க? அந்த விட்டமின் டிக்காக அவங்க என்ன மாரியான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கிறாங்க? அல்லது மெடிசனா அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கங்கிற ஒரு கேள்விக்கு வந்து வைட்டமின் டி குறைபாடு அந்த எலும்பு பகுதிகள் வந்து பலவீனப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குறைக்கும். பர்ட்டிகுலரா நாள்பட்ட வலிக்கு வந்து அது வழிவகுக்கும். உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா 2 நாள் அதுவா தானா சரியாகுங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா நாளாக வருஷ கணக்குல அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், நீடிக்கும் அந்த பகுதி மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது நாள்பட்ட வலிக்கு வந்து என்ன வலி? நாள்பட்ட வலிக்கு என்ன வலி அப்படின்னா, மக்கள் வந்து உணவுல வந்து இந்த மீன் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. ஃபிஷ் ஆயில் அந்த விட்டமின் டேப்லெட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? விட்டமின் டி சப்ளிமெண்ட் அதுதான் எடுத்துக்கிறாங்க. அதாவது விட்டமின் டி வந்து செறிவூட்டப்பட்ட அந்த விட்டமின் டி டேப்லெட்டோட செறிவூட்டப்பட்ட விட்டமின் டி டேப்லெட்டோட செறிவூட்டப்பட்ட உணவுகள், அதாவது பால், தானியங்கள் இதெல்லாமே கட்டாயமா அந்த பகுதி மக்கள் அன்றாட தன்னுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மள மாரி இல்லாம பர்ட்டிகுலரா அந்த 64 நாட்கள் மட்டும் இல்லாம, வாழ்நாள் முழுக்க அவங்களுடைய உணவு முறைகளும் மற்ற நாட்டு மக்கள அல்லது அமெரிக்காவிலேயே மற்ற பகுதி மக்கள காட்டிலும் அவர்கள் அந்த பகுதி மக்களுடைய உணவு முறை டோட்டலா வேற ஒரு சேஞ்ச்ல டோட்டலா முற்றிலுமா மாறி போயிருக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய உண்மையா இருக்கு. இந்த 64 நாட்கள் பர்ட்டிகுலரா ஒரு நகரம், ஒரு சிட்டி மட்டும் இருள்ல மூழ்கி இருக்கு அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.